வணக்கம். இந்த 2026 தேர்தலுக்கு பின் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மட்டுமல்லாது பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது கேலிக்குரியதாக மாறிவிட்டது. இதற்கு முன்னர் இருந்த திமுக அரசை குறை கூறி நடிகர் விஜய் பல்வேறு இடங்களிலே குரல் விடுத்தார். ஆனால் இன்று மிகப்பெரிய அவலமாக கடந்த ஒரு மாத கால அளவிலே 60க்கும் மேற்பட்ட இடங்களிலே பாலியல் குற்றங்கள் நடைபெற்று இப்படி நூற்றுக்கணக்கான குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சிங்கப்பெண் திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை தமிழக முதல்வர் கொண்டு வந்து பெரிய புரட்சி செய்ய இருப்பதாக சொல்லுவது ஒரு வேடிக்கையான விஷயம்தான். ஏனென்று கேட்டால் நம்முடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு தேவையான சமூக பாதுகாப்பை ஒழுங்கு நடவடிக்கையின் மூலமாக நமது குடும்பங்களே நிர்ணயம் செய்ய வேண்டும். அதுபோல பொதுவெளிக்கு செல்லும் பொழுது ஆடைகள் மட்டுமல்ல, அனைத்திற்கும் ஒரு ஒழுங்கான நிலையில் இருக்க வேண்டும். அந்த சிங்கப்பெண் திட்டம் என்பது ஏற்கனவே திட்டமிட்ட செயலுக்கு மட்டுமே எஃப்ஐஆர் போடுவதற்கு அல்லது பதிவதற்கான சீக்கிரமான பிரச்சனைகளை தீர்க்க முடியுமே ஒழிய அங்கே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஏற்றதாக இருக்காது. அப்படி செய்வதற்குரிய வாய்ப்பும் இல்லை. ஆகவே ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் அவசர உதவிக்கு ஒரு நம்பரை வைத்து அவசர உதவிக்கு தேவைப்படும் பட்சத்தில் ரோந்து வாகனத்தை பயன்படுத்தி செய்தால் மட்டுமே முடியும். இது தனி மனித ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. நன்றி, வணக்கம்.